முதல் வழி. 2வது 5 வேளை தொழுகையையும் அவ்வல் வக்தில தொழுவது. அவ்வல் வக்துங்கிறது வாங்க சொல்லி அந்த அந்த வக்து முடியறதுக்குள்ள தொழுவதுக்கு பேரு தான் அவ்வல் வக்த். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இன்னைக்கு சுபுஹுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப ஸ்கூல் லீவு. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். தாய்மார்களுக்கு தொழுகை லீவு. சுபுஹுடைய தொழுகையில புள்ள தூங்குதுல்ல. அப்ப நானும் தூங்குறேன். அப்ப அந்த அளவுக்கு நம்ம போயிறக்கூடாது. 5 வேளை தொழுகைய அல்லாஹ் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த 50 வேளை தொழுகைய நம்மளுக்கு தொழுக சொல்லியிருந்தான்னு வச்சுருங்க. நம்ம என்ன ஆயிருப்போம்? இப்ப இந்த 5 வக்து தொழுகைய கூட அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு எப்படி கணக்கு போட்டு குடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஹெட்ஜ் போட்டு குடுத்துருக்கான். வரைஞ்சு குடுத்துருக்கான். நம்ம என்னைக்காவது அத சிந்திச்சு பார்க்குறோமா? நம்ம அந்த சுபுவுடைய தொழுகை முடிஞ்சு 4 மணி நேரம் சென்ற பிறகு லுஹா சஜ்ஜா செஞ்சுருங்க. அது ஃபர்லி இல்ல. சுன்னத்தான தொழுகை தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகைய ஒரு நாள் கூட விட்டதே இல்லையே. ஆனா நம்ம தொழுததே இல்லையேன்னு இருக்கக்கூடாது. அது லுஹா தொழுது 4 மணி நேரம் லொஹரு. லொஹர் தொழுதுட்டு 4 மணி நேரம் அசரு. அசரு தொழுதுட்டு 4 மணி நேரம் இல்லாம மகரிபு சூரிய உதயம் அடைஞ்ச அந்த நேரத்துல நீ தொழுது அல்லாட்ட மண்டாடிக்கேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மகரிபையும் நம்மளுக்கு தந்துட்டான். மகரிப் தொழுது 3 மணி நேரத்துல இஷாவை நம்மளுக்கு அல்லாஹ் தந்துறான். அல்லாஹ் ஹெட்ஜ் போட்டு தான் நம்மளுக்கு குடுத்துருக்கான். அப்ப அந்த தொழுகைய நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக 5 வேளை தொழுகைகளையும் அதோட நம்ம தொழுதோம்னா ஈமான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இப்ப அந்த இ ஐவேளை தொழுகையை நம்ம அதிகரிக்குதுன்னா இப்ப சொல்லுவோம்ல, அவங்க தொழுகையாளிம்மா எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. பொய் பேச மாட்டாங்கம்மா. அவங்க அத செய்ய மாட்டாங்க. அந்த அந்த தொழுகையை முன்னிறுத்தி சொல்றாங்க இல்லையா? இது 2வது வழி. 3வது